இன்றைக்கி நம்மளுடைய ஆரஸ் டேலண்ட் சேனலில் பிராத்மிக் பார்க்கலாம். பிராத்மிக்கில் பாக் 1 போதினியில் இருக்கிற பார்ட் 14 பார்க்கலாம். பார்ட் 14 பேஜ் நம்பர் 44 இருக்குது. பார்ட் 14 டைட்டில் என்னென்னா முஜுக்கோ உஸ்கோ சாஹியே சிர்ஃப். இதுதான் லெசன் 14 டைட்டில். இந்த 4 வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்ன, இந்த 4 வேர்ட்ஸ் எந்தெந்த சென்டென்ஸில் எப்படி மீனிங் வரும், அது எப்படி மாறும், இது எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது, இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் என்ன, அண்டு பேஜ் நம்பர் 44 இருக்கிற லெசன் என்ன, லெசன் அதனுடைய மீனிங் என்ன, அது எப்படி எழுத்து கூட்டி படிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நம்ம பார்ட் 1 வீடியோலேயே இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். பேஜ் நம்பர் 45. முஜே முஜே, கா டா ஹா லா கட் ஹல், பா ஹூ தா பஹுத், பா सा इन द पसंद है, मुझे कटहल बहुत पसंद है. मुझे அப்படின்னா எனக்கு, கட்ஹல் கட்ஹல் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம், பஹுத் பஹுத்னா ரொம்ப, வெரி, பசந்த் பசந்த்னா லைக் பிடிக்கும், சாஹியே அப்படின்னாலும் லைக் தான், பசந்த் அப்படின்றதுக்கும் நம்ம லைக் தான் சொல்லுவோம். முஜே கட்ஹல் बहुत पसंद है, எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். पिताजी पिताजी को आम आम, बहुत बहुत, पा सा इन द पसंद है, पिताजी को आम बहुत पसंद है. है पिताजी தந்தைக்கு, पिताजी को தந்தைக்கு, आम आमना मैंगो, बहुत बहुतना वेरी, पसंद लाइक, पिताजी को आम बहुत पसंद है. पिताजी को தந்தைக்கு தந்தைக்கு, ஆம் बहुत पसंद है, மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். पिताजी पिताजी, आ आ पा आप, आ मा आम, लीजिए लीजिए, पिताजी आप आम लीजिए. पिताजी தந்தையே, தந்தை ஃபாதர், அப்பா ஆப் ஆப்னா நீங்கள். நம்மளை விட பெரியவங்க அவங்களுக்கு நம்ம ஆப் அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்மளை விட சின்னவங்க இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம தும் அப்படி சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பிதாஜி ஆப் நீங்கள், தாங்கள், ஆம் ஆம்னா மேங்கோ மாம்பழம், லீஜியே டேக் எடுத்துக்கொள்ளுங்கள். பிதாஜி ஆப் ஆம் லீஜியே, பிதாஜி தந்தையே நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆ பா ஆப், தோடா தோடாம், தூதா தூத், இபி लीजिए लीजिए, आप थोड़ा दूध इब्बी लीजिए. आप आपना நீங்கள், தாங்கள், दूध थोड़ा दूध, தோடானா கொஞ்சம், குச்சினாலும் கொஞ்சம் தான், தோடா அப்படின்னாலும் கொஞ்சம் தான். दूध दूध பால், இப்பி பாலும், लीजिए டேக் எடுத்துக்கொள்ளுங்கள். आप थोड़ा दूध इब्बी लीजिए நீங்கள் கொஞ்சம் பாலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். नहीं नहीं, आज आज, मुझे मुझे, फला फल, नहीं नहीं, चाहिए चाहिए, नहीं आज मुझे फल नहीं चाहिए. नहीं இல்லை, வேண்டாம். आज आज டுடே இன்னைக்கு, முஜே எனக்கு, ஃபல் ஃப்ரூட்ஸ் பழம், நஹி நோ, चाहिए தேவை,
नहीं चाहिए தேவை இல்லை. नहीं आज मुझे फल नहीं चाहिए இல்லை இன்னைக்கு எனக்கு பழம் வேண்டாம் தேவையில்லை. मुझे मुझे सी और इफ सिर्फ दूध चाहिए चाहिए मुझे सिर्फ दूध चाहिए मुझे எனக்கு सिर्फ सिर्फ அப்படின்னா மட்டும். ஒன்லி दूध दूधனா பால் चाहिए வேண்டும். मुझे सिर्फ दूध चाहिए எனக்கு பால் மட்டும் வேண்டும். ये क्या क्या आप सी रा अफ सिर्फ दूध लेंगे क्या आप सिर्फ दूध लेंगे क्या ना என்ன आप நீங்கள் सिर्फ மற்றும் दूध பால் लेंगे எடுத்துக்கொள்வீர்களா. இங்கே பாருங்கள் லேங்கே அப்படின்னா எடுத்துக்கொள்வேன் எடுத்துக்கொள்வாய் இந்த மாதிரிலாம் வரும். இது வந்து கொஷின் மார்க் இல்லையா, அதனால நம்ம இதை எப்படி சொல்லணும், எடுத்துக்கொள்வீர்களா. ஆப் வருது இல்லையா, அதனால எடுத்துக்கொள்வீர்களா. இது தும் வந்துச்சுன்னா எடுத்துப்பியா இந்த மாதிரி வரும். கியா ஆப் சிர்ஃப் தூத் லேங்கே என்ன நீங்கள் பால் மட்டும்தான் எடுத்துப்பீங்களா. ஹாங் ஹாங் ஹாங்னா ஆமாம். மைம் மைம்னா நான். ஆ ஜா ஆஜ் சி अर इफ सिर्फ दूत लूंगा लूंगा हाँ मैं आज सिर्फ दूध लूंगा. हाँ आमाम मैं நான் आज இன்னைக்கு सिर्फ ஒன்லி மற்றும் दूध பால் लूंगा எடுத்துக்கொள்வேன் எடுத்துக்கொள்வேன். லூங்கா அப்படின்றது இந்த இடத்துல ஏன் லேங்கே வருது, இந்த இடத்துல ஏன் லூங்கா வருது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எடுத்துப்பீங்களா எடுத்துப்பீங்களா அப்படின்றது இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துப்பீங்களா. இது வந்து பாஸ்டில் வருது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் வருது. இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துப்பீங்களா, அதாவது இது வந்து இந்த வேர்டு வந்து பாஸ்டில் வருது. அதே இது வந்து லூங்கா எடுத்துக்கொள்வேன் எடுப்பேன் அப்படி சொல்லும் போது இது ஃப்யூச்சர் வருது. அதனால தான் பாஸ்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஏ மாத்திரா யூஸ் பண்ணுவோம். ஏ மாத்திரா இருக்கிற பாரக்கடியோ இல்லை ஏவையோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே லூங்கா அப்படின்றத நான் எடுத்துப்பேன் அப்படின்றது ஃப்யூச்சரில் வருது இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல லூங்கா வந்திருக்குது, இது லேங்கே வந்திருக்குது. हाँ मैं आज सिर्फ दूध लूँगा ஆமாம் நான் இன்னைக்கு सिर्फ பால் மட்டும் ஒன்லி दूध பால் மட்டும் लूँगा எடுத்துக்கொள்வேன். पिताजी मुझको ये का एक नई किताब चाहिए. पिताजी मुझको एक नई किताब चाहिए. पिताजी தந்தையே, ஃபாதர் அப்பா, இது எல்லாத்துக்குமே பிதாஜி தான் வரும். பிதாஜி அப்படி சொல்கிறதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது, பாப் அப்படி சொல்லலாம். பாப். முஜுக்கோ எனக்கு, ஏக் ஒன்று, நயி கிதாப் நியூ கிதாப் புத்தகம், புதிய புத்தகம், சாஹியே வேண்டும் தேவை. பிதாஜி முஜுக்கோ ஏக் நயி கிதாப் சாஹியே தந்தையே எனக்கு ஒரு புதிய புத்தகம் வேண்டும். இச்சா அச்சா, तुमको ये का एक, इच्छी अच्छी, किताब देता हूँ. अच्छा तुमको एक अच्छी किताब देता हूँ. अच्छा நல்லது, तुमको உனக்கு, एक ஒன்று ஒரு, अच्छी किताब நல்ல புத்தகம், देते தருவேன், देते हूँ தருகிறேன், to give
अच्छा तुमको एक अच्छी किताब देता हूँ நல்லது உனக்கு ஒரு நல்ல புத்தகம் தருகிறேன் கொடுக்கிறேன் ஆப்பா ஆப் கோவிந்த் கோவிந்த் को इबी ना ई नई किताब दीजिए आप गोविंद को इबी नई किताब दीजिए आप நீங்கள் தாங்கள் गोविंद को इबी गोविंद को इबी அவனுக்கும் கோவிந்துக்கும் नई புதிய நியூ கிதாப் புத்தகம் புக் दीजिए தாருங்கள் கொடுங்கள் आप गोविंद को इबी नई किताब दीजिए आप நீங்கள் கோவிந்துக்கும் नई புதிய புத்தகம் தாருங்கள் आ इच्छा अच्छा तुमको दो किताबें देता हूँ अच्छा तुमको दो किताबों देता हूँ நல்லது உனக்கு 2 புத்தகங்கள் தருகிறேன் एक किताब तुम लो एक गोविंद को लो दो एक किताब तुम लो एक गोविंद को दो एक किताब तुम लो ஒரு புத்தகம் நீ எடுத்துக்கொள் ये गोविंद को दो ஒன்று கோவிந்துக்கு கொடு தந்துவிடு पिताजी हमें कलमें इबी चाहिए पिताजी हमें कलमें इबी चाहिए पिताजी தந்தையே அப்பா தந்தையே ஹமேம் எங்களுக்கு கலமேம் பேனாக்களும் கலம் அப்படின்னா பேனா கலமேம் அப்படின்னா பேனாக்களும் இப்பி ஆல்சோ चाहिए தேவை வேண்டும் பிதாஜி ஹமேம் கலமேம் இப்பி चाहिए தந்தையே எங்களுக்கு பேனாக்களும் தேவை கலம் கல் दूंगा आज सिर्फ किताबें दूंगा कलम कल दूंगा आज सिर्फ किताबें दूंगा कलम कल दूंगा कलम பேனாவை பேனா கல்னா நாளைக்கு கல் அப்படின்றதுக்கு 2 மீனிங் வரும் yesterday tomorrow அப்படின்ற 2 மீனிங் வரும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் அதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஹிந்தி yesterday tomorrow அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன் அதில் ரெஃபர் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அப்படின்றதுக்கு 2 மீனிங் வரும் டுமாரோ yesterday அப்படின்ற 2 மீனிங் வரும் டுமாரோ அப்படின்றதுக்கு அது ஃப்யூச்சர் இல்லையா அதனால் ஃப்யூச்சர் வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அதாவது ஃப்யூச்சர் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டுமாரோவாக மாறும் அதே ஒரு சென்டென்ஸில் வந்து பாஸ்ட் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாஸ்ட்டாக மாறிடும் எஸ்டர்டேவாக மாறிடும் அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த பாஸ்ட்டு வேர்ட்ஸ் என்ன அந்த ஃப்யூச்சர் வேர்ட்ஸ் என்ன இந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்து படிங்க दूंगा கலம் கல் दूंगा பேனாவை நாளை தருவேன் आज सिर्फ किताबें दूंगा कलम कल दूंगा आज सिर्फ किताबें दूंगा आज இன்னைக்கு सिर्फ மட்டும் only கிதாபேம் புத்தகங்கள் दूंगा தருவேன் கலம் கல் दूंगा आज सिर्फ किताबें दूंगा பேனாவை நாளை தருவேன் இன்று புத்தகங்கள் மட்டும் தருவேன்
मोहना मोहन, तुमको तुमको, कौना कौन, हिंदी हिंदी, सिखाते सिखाते हैं। मोहन तुमको कौन हिंदी सिखाते हैं? मोहन. மோகன் அப்படின்னா அது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன். தும்கோ உனக்கு, கவுன் யார், ஹிந்தி ஹிந்தி, சிக்காத்தே சொல்லி தருகிறார், சிக்காத்தே ஹைம் சொல்லி தருகிறார், டீச் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், சிக்காத்தே உனக்கு யார் சொல்லி தர்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அது ஒரு மரியாதை இல்லையா? அதனால் உனக்கு யார் சொல்லித்தராங்க, சொல்லி தருகிறார்கள் அப்படி சொல்லும் பொழுது அவங்க நிறையா பேர் இல்லை, ஒருத்தங்க தான், ஆனால் மரியாதையாக சொல்லும் பொழுது சொல்லித்தரார்கள் அப்படி கேட்குறோம் இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல ஹைம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சிக்காத்தே ஹைம். மோகன் உனக்கு, கவுன் யார், ஹிந்தி ஹிந்தி, சிக்காத்தே சொல்லி தருகிறார்கள். ஸோ இப்படி வரும். சிக்கா அப்படின்னா சிக்காத்தே, சிக்காத்தா அப்படின்னா கற்றுக்கிறது, அதாவது ஒருத்தங்க கிட்ட இருந்து அவங்க சொல்லித்தராங்க. டு டீச் யார் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. சீக்தா, சிக்காத்தானா டீச் பண்ணுறது, சீக்தா அப்படின்னா கற்றுக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறது. முஜே மா இஸ்டரா மாஸ்டர். இந்த இடத்துல சானுடைய ஆஷா அக்ஷர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆதா அக்ஷர், அக்ஷர்னா லெட்டர், ஆதா அப்படின்னா ஹாஃப் லெட்டர், அரை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஹிந்தியில் அரை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். வியஞ்சனில் எல்லா எழுத்துக்குமே இந்த அரை எழுத்துக்கள் இருக்குது. இது உங்களுக்கு நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஆதா அக்ஷரும் பேசிக் ஹிந்தி லெட்டர்ஸ் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் ராஜனா ராஜன், ஹிந்தி ஹிந்தி, சிக்காத்தே ஹைம். முஜே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹைம். முஜே எனக்கு, மாஸ்டர்னா மாஸ்டர் தான், ராஜன் மாஸ்டருடைய பேர் தான் ராஜன். ஹிந்தி சிக்காத்தே சொல்லி தருகிறார், டீச் பண்ணுறாங்க. ஹிந்தி ஹிந்தி, सीखने के लिए तुम कहाँ जाते हो. ஹிந்தி सीखने के लिए तुम कहाँ जाते हो. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, சிக்காத்தே அப்படின்னா டீச் பண்ணுறது, சீக்னா அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஹிந்தி சீக்னா கேலியே ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக நீ எங்கே போகிற. மைம் ரோஜா ரோஜ் ஷாம் को मास्टरा मास्टर के घर जाता हूँ. मैं रोज शाम को मास्टर के घर जाता हूँ. मैं நான் ரோஜ் டெய்லி, ஷாம் கோ மாலையில், மாஸ்டர் கே கர் மாஸ்டர்னுடைய வீட்டுக்கு, ஜாத்தா ஹூँ போகிறேன். मैं रोज शाम को मास्टर के घर जाता हूँ. நான் டெய்லி மாலையில் மாஸ்டரின் வீட்டுக்கு போகிறேன், அவருடைய வீட்டுக்கு, மாஸ்டருடைய வீட்டுக்கு போகிறேன். वहाँ मैं सिर्फ हिंदी सीखता हूँ. वहाँ मैं सिर्फ हिंदी सीखता हूँ. वहाँ அப்படின்னா அந்த, அங்கே, இந்த இடத்துல அங்கே அப்படின்ற மீனிங்கில் வருது. மேம் அங்கே, சிர்ஃப் ஹிந்தி, சிர்ஃப் மட்டும், ஒன்லி, ஹிந்தி சீக்தா ஹூ ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கிறேன். வஹா மேம் சிர்ஃப் ஹிந்தி சீக்தா ஹூ அங்கே நான் ஹிந்தி மட்டும் கற்றுக்கிறேன். வஹா மைம் சிர்ஃப் ஹிந்தி சீக்தா ஹூ அந்த மாஸ்டர்னுடைய வீட்டில் நான் ஹிந்தி மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்கிறேன், கற்றுக்கிறேன். ஸோ இதான் லெசன், அவ்வளோதான்.
லெசன் 14 முடிஞ்சிச்சு. இந்த லெசனில் வந்து நம்ம முஜ்கோ உஸ்கோ சாஹியே சிர்ஃப் இதெல்லாமே பார்த்தோம். இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம். இது வந்து எந்த சுச்சுவேஷனில் வருது, இது வந்து எந்த சுச்சுவேஷனில் வந்தால் இது எந்த மீனிங் தரும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த லெசனில் இருக்கிற சப்தார்த்தக்கும் அபியாஸ்க்கும் போகலாம். சப்தார்த்தம் பேஜ் நம்பர் 45 கொடுத்துருக்குறாங்க. சப்தார்த்தம் அப்படின்னா மீனிங்ஸ். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இந்த லெசனில் உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ்னோட மீனிங் தான் இது. இது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். கமரா ரூம் அறை, அலக் செப்பரேட் தனி, குச் ஃபியூ சில, கட்டஹல் ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம், ஃபூல் ஃப்ளார் பூ, பௌதா பிளான்ட் செடி. பேஜ் நம்பர் 46 போகலாம். பேஜ் நம்பர் 46. லால் ரெட் சிவப்பு, பீலா எல்லோ மஞ்சள், சஃபேத் ஒயிட் வெள்ளை, மித்ர ஃப்ரெண்ட் நண்பன், தே கியூ கொடு, பசந்த் லைக் விஷ் விரும்பு, பஹுத் மச் அதிகம், தோடா சம் லிட்டில் கொஞ்சம், சாஹியே வாண்ட் வேண்டும், சிர்ஃப் ஒன்லி மட்டும் மட்டும், மாத்திரம், அச்சா குட் நல்ல, நயா நியூ புதிய, சீகா டீச் கற்றுக்கொடு, சீக் லேர்ன் கற்றுக்கொள். இதுதான் வந்து சப்தார்த்தம். இப்போ நம்ம அபியாஸ்க்கு போகலாம். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ். இந்த 3 கொஷின் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அவங்க அபியாசன்னு கொடுத்து எக்ஸசைஸ்னு கொடுத்து என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது மட்டும்தான் எக்ஸாமில் கேட்பாங்க. மற்றதெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த சப்தார்த்தம் மாதிரி சப்தார்த்தம்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஏக் வாக்கியமே முத்தல் லிக்கிய, ஒரு வாக்கியத்தில் ஆன்சரை எழுதுங்க. ஸோ இதில் மொத்தம் 3 கொஷின் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். இ சா இஸ், கா ரா கர், மைம் மேம், கி தா நே கித்தனே, கா மா ரே கமரே ஹைம், இஸ் கர் மேம் கித்தனே கமரே ஹைம், இந்த வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன. आ पा के आपके, गा रा घर के पीछे पीछे, ये क्या क्या है, आपके घर के पीछे क्या है, உங்களுடைய வீட்டின் பின்புறத்தில் என்ன உள்ளது. இதுதான் செகண்ட் கொஷின். இப்போ தேர்ட் கொஷின் போகலாம். மோ ஹா நா மோகன், தூ மா கோ தும்கோ, கௌ நா கவுன், ஹி இந்தி ஹிந்தி, சிகாத்தே சிகாத்தே ஹைம், மோகன் தும்கோ கவுன் சிகாத்தே ஹைம், மோகன் உனக்கு யார் ஹிந்தி சொல்லி தருகிறாங்க, டீச் பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் 3 கொஷின். இப்போ இந்த 3 கொஷினுக்கான ஆன்சரை நம்மளுக்கு பிரஷ்னோத்தர் மண்டரில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 189 கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெசன் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்ட் 14 பார்க்கலாம். லெசன் 14க்கு தான் பார்க்கலாம். அதுக்கு பார்க்கலாம். பார்ட் 14 லெசன் 14. इस घर में कितने कमरे हैं, आपके घर के पीछे क्या है, मोहन तुमको कौन हिंदी सिखाते हैं. இதுதான் இந்த 3 கொஷின். இதை நம்ம வந்து அங்கேயே பார்த்தோம், லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா. இப்போ இதனோட ஆன்சரை பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. இஸ் கர் மேம் 6 கமரே ஹே, இந்த வீட்டில் 6 அறைகள் உள்ளன. கமரே கர் கே பீச்சே, ஹமாரே கர் கே பீச்சே ஏக் சுந்தர் பகிச்சா ஹே, எங்களுடைய வீட்டிற்கு பின்புறத்தில் ஒரு அழகான தோட்டம் உள்ளது. முझे மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹே, எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சொல்லித்தராங்க, டீச் பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ். இந்த 3 கொஷின்ஸையும் தரவாக படிச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்லேயே இது வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் இல்லையா, அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ரோமனில் கொஷின்லேயே பாதி ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
கொஷினில் சில கொஷின் வேர்டை மட்டும் அடிச்சுட்டு ஆன்சரை எழுதுகிற மாதிரி அங்கே போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம அது என்னென்ன வேர்ட்ஸு எந்த கொஷின் வேர்டு எதை அடிச்சுட்டு எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஷின் ஆன்சர்ஸ்க்குமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த போதினி 1லேயே 20 லெசன் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் 3 கொஷின் அப்படி எடுத்துக்கிட்டாலே 20 லெசனில் வந்து உங்களுக்கு 60 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. ஒரு ரோமனுக்கே உங்களுக்கு வந்து 60 கொஷின் ஆன்சர்ஸ்னால் நிறைய ரோமன் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் நிறைய படிக்கணும். அதனால் இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் நிறையாவும் படிக்க முடியும். அது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ அதை என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இஸ் घर में कितने कमरे हैं? இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கித்தனை அப்படின்றது கொஷின் வேர்ட். ஸோ இந்த கொஷின் வேர்டு மட்டும் எடுத்துட்டு ஆன்சர் வேர்டு என்னது? சேல சஹ எழுதணும். எழுதிட்டு கொஷின் மார்க்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப். நம்ம ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப்பை இப்படி தான் வைப்போம். ஜஸ்ட் ஒரு கோடு. இஸ் घर में कितने कमरे हैं? இந்த வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளது அப்படின்னு கொஷின் கேட்டுக்கிறாங்க. இஸ்னா இது. ஸோ நீங்கள் வந்து மேம் இஸ் घर में அது வரைக்கும் எழுதிட்டு கித்தனை அப்படின்ற வேர்டை மட்டும் எழுதாமல் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற கமரே ஹைம் எழுதிட்டு கொஷின் மார்க் பதிலாக ஆன்சர் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்கே घर के पीछे क्या है? உங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்தில் என்ன உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கியானா என்ன? ஸோ அதுதான் கொஷின் வேர்டு. ஸோ இப்போ நம்ம கொஷின் வேர்டை மட்டும் எடுத்துட்டு ஏக் சுந்தர் பகிச்சா ஹை, ஏக் சுந்தர் பகிச்சா ஹை, இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணி எழுதணும்னா ஆப்கே घर के பீச்சே வரைக்கும் எழுதிட்டு கியானா அது ஒரு கொஷின் வேர்டு. ஸோ அந்த கொஷின் வேர்டை மட்டும் நீங்கள் எழுதாமல் ஏக் சுந்தர் பகிச்சா அப்படின்னா ஒரு அழகான தோட்டம் அதை எழுதிட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிற ஹை எழுதிட்டு கொஷின் மார்க் பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அவ்வளவுதான். ஸோ அடுத்தது வந்து மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சிக்காத்தே ஹைன்னு இருக்குது. ஸோ கவுன் அப்படின்றது இது கொஷின் வேர்டு இல்லையா. ஸோ என்னென்னா கவுன் எடுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேச்சு வழக்கில் இருக்குது. மோகன் உனக்கு யார் ஹிந்தி சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்குறோம். எனக்கு மாஸ்டர் ஹிந்தி சொல்லித்தராங்க, மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சொல்லித்தராங்க. இது வந்து கொஞ்சம் பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக தான் படிச்சுக்கணும். இதை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சிக்காத்தா ஹை, கவுன் மட்டும் எடுத்துகிட்டு மாஸ்டர் ராஜன் எழுதணும் தப்பாயிடும். மோகன் தும்கோ மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தா ஹை. ஸோ இப்படி எழுதணும் தப்பாயிடும். அதனால் மோகன் அப்படின்ற வேர்டு எழுதாமல் முஜே அப்படின்னு எழுதணும். மோகன் தும்கோ அப்படின்ற 2 வேர்டையுமே எழுதாமல் முஜே அப்படின்றது எழுதிடணும். கவுன் அப்படின்னா கொஷின் வேர்டு. ஸோ அந்த கொஷின் வேர்டு எழுதாமல் மாஸ்டர் ராஜன் அப்படின்னு எழுதிட்டு மிச்சம் இருக்கிற ஹிந்தி சிக்காத்தே ஹைம் அப்படின்னு எழுதிட்டு கொஷின் மார்க்கு பதிலாக ஆன்சர் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். உங்களுக்கு வந்து 3rd கொஷின் மட்டும் தான் கொஞ்சம் பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். அதனால் இது இருக்கிறது அப்படியே படிச்சுக்கோங்க. இதெல்லாமே ஈஸி தான். 2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக புரியும். எதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை பார்த்துட்டு நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். थैंक यू, धन्यवाद.